நீ இந்த நகரத்தை பார்த்துக்கோ. அந்த ஒன்றியத்துல நீ மொத்தம் 25 கிராமம் இந்த ஒன்றியத்துல இருந்தா நீ 5 கிராமத்தை நீ பார்த்துக்கோ, இன்னொரு 5 கிராமம், 5 கிராமம் இப்படி பிரிச்சு கிழிச்சு பண்ணீங்கன்னா 3 மாதத்துல 3 வாரங்கள்ல இது செய்ய முடியும். அவசியமானது இது. இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அந்த வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒண்ணு நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நாங்க சொல்ல போறோம். எப்போ எனக்கு எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம். அதனால அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. நீங்க தான் கட்சி. இந்த மாநாடு கூட சொன்னாங்க, மாநாடு இப்ப பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமா நடத்திட்டாரு அன்புமணின்னு. நான் நடத்தல இந்த மாநாடு, நீங்க தான் நடத்துறீங்க. பேர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களை வழி நடத்தணும். களத்தில் நீங்க தான் இருந்தீங்க, நீங்க தான் நடத்துனீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க, வாகனங்களும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, அந்த சாப்பாடும் நீங்க தான் செஞ்சு எடுத்து வந்தீங்க, அந்த மக்களும் நீங்க இளைஞர்கள் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் உண்மையான ஹீரோ, நீங்க தான். அதனால அந்த அங்கீகாரம் நிச்சயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன். இது நம்ம ஒரு டீம் ஒர்க், நம்ம எல்லாம் ஒரே டீம். இதுல நான் நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எள்ளளவும் என்னால நினைக்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். யூ ஆர் நாட் மை சபார்டினேட், யூ ஆர் மை கொலீக்ஸ். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமமா சேர்ந்து அணுகணும். அதனால அந்த நினைச்சு பாருங்க, 45 நாள் குறைவான நாள் எனக்கு கிடைச்சது இந்த மாநாடு நடத்துவதற்கு. இன்னும் அதிகமான நாள் கிடைச்சு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், பிரம்மாண்டமா இன்னும் பண்ணிருக்கலாம். திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் நான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நெரிசல் இருந்தது, வர முடியல. 3ல் 1 பங்கு நம்முடைய சொந்தங்கள் உள்ள வர முடியல. எப்போ 1 மணிக்கு தான் வந்தாங்க, திடலுக்கு வந்தாங்க ராத்திரில. நிறைய பேர் வர முடியல. அதனால என்ன சொன்னாங்க, நிறைய பெண்கள் பஸ்ல, ஐயா நாங்க 7 மணி நேரம் பஸ்ல உட்கார்ந்து வர முடியல, அதை பத்தி எங்க கவலை இல்ல. ஆனா அந்த திடலுக்கு அதுக்குள்ள வந்திருந்தா அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். அது கிடைக்கல எங்களுக்குன்னு வருத்தமா சொன்னாங்க. ஆனா அடுத்த முறை நிச்சயமா இதெல்லாம் எதுவும் இல்லாம இன்னும் நல்லா சிறப்பா பண்ணலாம், நம்ம பண்ண போறோம். அதனால இதையெல்லாம் மனதில் வையுங்கள், மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் இதில் இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்னும் யாரும் இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை இந்த மாத்தணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனா என் மனசுல எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அது வெளியில சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவளுக்கு தெரியும். அதே வேளையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களோட போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மேடையில் இருக்கிறாங்க. யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், ஏதோ எதிர்பார்ப்பு இங்க இல்ல. எல்லாம் இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த வகையில நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன? பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமா நடக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டில் கூட நான் பேசுறேன். நான் எவ்வளவு காலமா நம்மள போய் அவங்கள கேட்டுட்டு இருப்போம், இவங்களை கேட்டுட்டு இருப்போம், அவங்கள கேட்டுட்டு இருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நாம் மாற வேண்டும், கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா காலகாலமா உங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு, அர்ப்பணிப்போடு உழைப்பு.
இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியா இருந்தாங்களே, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே, வரப்போ இல்ல போறப்போ இல்ல, அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க, 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் எல்லாம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்னென்ன செய்யணும், எப்படி சின்னதை ஒரு உதாரணமாக்கி அப்படி பெருசாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாட்டுங்க. நம்ம மேல விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலை வேகமா பண்ணிட்டு போறோம். நமக்கு வேலை இருக்கு. நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இது நான் சேலஞ்சு பண்றேன். யாராவது வாங்க, உங்களை விட, அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எந்த கட்சிக்கா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அதான் உண்மை. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. களத்துல நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறேன். உங்க அண்ணனா உங்க தம்பியா நான் இருக்கிறேன். நானு நீங்க வேலையை மாட்ட நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கு. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது.